ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ராதா ஆரி கிரியேஷன். என்னோடய சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணுங்கிறதுக்காக தான் நான் வீடியோ போட்டிருக்கேன். அதாவது இந்த பட்டுப்பாவாடை சட்டை ஃபஸ்ட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். இது வந்துட்டு என்னோடய பெரிய பாப்பாவுக்கு பட்டுப்பாவாடை சட்டையாக வந்து தைச்சது, சரிங்களா. இந்த துணி மேல் சட்டை வந்துட்டு க்ரீன் கலரில் இருந்துச்சு, பாவாடை வந்துட்டு பிங்க் கலரில். இந்த தைச்சிருக்க பார்த்தீங்களா ஃப்ராக், அதுதான் பாவாடை, சரிங்களா. அவங்க தைச்சதில் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டாங்க, அதனால் அவள் போடலை, ஏற்ற இறக்கமாக ஆயிடுச்சு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா திருப்பியும் ரீஆல்ட்ரேஷன் கொடுத்தேன். அப்பயும் அதே மாதிரி தான் இருந்துச்சு, சரியாக வரல. பாப்பா வியர் பண்ணல, நல்லா வியர் பண்ணாலும். அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த பாவாடை கீழ் பாவாடையெல்லாம் ஃபுல்லாக பிரித்து எடுத்துகிட்டு ஒரு ஃப்ராக் அளவுக்கு வந்துச்சு. 2.5 மீட்ரு கிட்டத்தட்ட கீழ் பாவாடை துணிக்கு 2 மீட்ரு வரும்னு நினைக்கிறேன், 2.25 வரும் கண்டிப்பாக. அந்த 2.25 மீட்ரு வந்துட்டு ஃபுல்லாக பிரித்து எடுத்துகிட்டு நான் இந்த மாதிரி கவுனாக தைச்சிட்டேன். பார்க்குறக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு பாருங்கள். எப்பயுமே நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ட்ரெஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா பார்த்து பார்த்து எடுத்திருப்பீங்க, ரொம்ப அமௌண்ட்டு போட்டு எடுத்திருப்பீங்க. அதனால் வந்துட்டு கொஞ்சம் டைமிங்கோடு சேர்த்து கொடுங்க, வெளியில் ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருந்தால். இப்போ எனக்கு ஸ்டிச் பண்ண தெரிஞ்சதுனால நான் வந்துட்டு அதை மாற்றிட்டேன், ஒரு ஃப்ராகாக நான் வந்துட்டு கன்வெர்ட் பண்ணிட்டேன். பார்க்குறக்கு நம்ம இன்னொரு குழந்தைக்கு நம்ம வியர் பண்ணிக்கலாம், சரிங்களா. ஆனால் நீங்கள் வந்துட்டு இதுவே உங்களுக்கு தெரியல அப்படின்னா இது செட் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லி கண்டிப்பாக நம்ம ஓரமாக தூக்கி போட்டிருப்போம். இப்போ பாருங்கள், இது ஃபங்க்ஷன்லேயே நம்ம வியர் பண்ணிட்டு போகலாம், அந்தளவுக்கு குட்டி பாப்பாங்களுக்கு நல்லாயிருக்கும். அதனால் வந்துட்டு நீங்கள் ஸ்டிச்சிங்கும் அவசியம் கற்றுக்கணும். எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு கைத்தொழில் வந்துட்டு இருக்கிறது வந்துட்டு பெஸ்ட்டு. இப்போ நமக்கு ஒன்று தெரிஞ்சதுனால நம்ம இந்த மாதிரி மாற்றிட்டோம், சரிங்களா. இன்னொரு குழந்தை அதை யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணிட்டோம். தெரியாதுங்கிற பட்சத்துக்கு நம்ம கண்டிப்பாக அதை தூக்கி தான் போட்டிருப்போம், என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ட்டு, சரிங்களா. கண்டிப்பாக இது வெளியில் நம்ம ஒரு வேளை ஸ்டிச் பண்ண வெளியில் திருப்பி கொடுத்துருந்தாலும் அது ஒரு ரேட்டு வந்திருக்கும். அதுக்கப்புறம் இது கடைகள்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு 1000க்கு மேலே தான் வரும், சரிங்களா. அதனால் இது நல்ல கிளாத்தும் கூடி, சரிங்களா. பார்த்து பார்த்து எடுத்தது பெரிய பாப்பாக்காக. அது இப்போ வரைக்குமே எனக்கு அது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது, போட முடியல. ஏன்னா அது பெரிய பாப்பாக்காக பார்த்து பார்த்து எடுத்தது, செலக்ட் பண்ணி. துணியும் விலை அதிகமான துணியாக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்துட்டு கொடுக்கும்போது பார்த்து கொடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் சில டிப்ஸ்லாம் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக அதெல்லாம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய வீடியோவை கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நிறைய ஆரி வீடியோஸ் நான் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அண்டு ஸ்டிச்சிங் வீடியோஸும் வேணும்னாலும் சொல்லுங்கள். ஸ்டிச்சிங் வீடியோன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதுவும் சேர்த்து போடுறேன். தேங்க்யூ.